போகிறது ஹார்ட்வேர் ஸ்கீமாட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். ஹார்ட்வேர் ஸ்கீமாட்டிக்ஸ் வச்சு நம்ம எப்படி சர்வீஸ் பார்க்க போகிறோம் அது மெயினாக ஓப்பன் பண்ணுறோம். ஹார்ட்வேர் ஸ்கீமாட்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது MI Note 4. MI Note 4ங்கிற மாடல் தான் நம்ம பார்க்குறோம். Note 4 Qualcomm ப்ராசஸரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன கம்ப்ளைண்ட்ங்க பார்த்துட்டு இருக்கோம்? நெட்வொர்க் கம்ப்ளைண்ட். அப்போ நெட்வொர்க்கை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டோட தான் நம்ம எப்பயுமே இது வரைக்கும் பார்த்த ஸ்கீமாட்டிக்ஸில் போகிற ரெட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ரெட் கலர் இருந்தாங்க வோல்டேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் வோல்டேஜை விட சிக்னல் மெயினான ஒன்று, அதனால் சிக்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? எல்லா ஐசிக்குமே எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம்? வோல்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் நம்ம சிக்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நான் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டோட தானே இங்கே ஆண்டனான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆண்டனா க்ரீன் கலர், அதை நம்ம இப்போ ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணி அது கன்ஃபார்மாக நல்லா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஐசிக்கே போக போகிறோம். அப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்க ஆண்டனா அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம். ஜூம் பண்ணுறேன். ஆண்டனா எங்கேருந்துங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த கேபிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? கேபிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஆண்டனா பின் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். இந்த ஆண்டனா எதுலெல்லாம் கனெக்ஷன் இருக்குது, அந்த கனெக்ஷன்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஆண்டனாவை தான் கீழேருந்து கொண்டு வர டவர்ஸ் எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டனா எது வழியாக கனெக்ட் ஆகுதுங்க? இங்கே மேலே எக்ஸ்டர்னல் ஆண்டனாவில் கனெக்ட் ஆகுதா? இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனாவில் இருக்க கனெக்டர் அப்படியே பின்னாடி வழியாக எங்கே ட்ராவல் ஆகுதா? அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஆண்டனா வரைக்கும் நம்ம செக் பண்ண பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன செக் பண்ணணும்? இந்த இதில் இருந்து இங்கே போகிற சின்ன காயில் கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அடுத்து இங்கே ஒரு சின்ன காயில், அதுக்கடுத்து இங்கே கனெக்ட் பண்ணி இங்கே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா? செக் பண்ணி பார்த்துக்கலாம் மேடம். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், கவனிங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இதை நல்லா கவனிச்சுக்கணும், ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியம். இந்த கனெக்டர்லேருந்து இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் கன்டினியூட்டி, இந்த பாயிண்ட்லையும் கன்டினியூட்டி வருதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து கன்டினியூட்டி வருதுங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது என்னங்க கொடுத்துருக்காங்க? ரெஜிஸ்டர். என்ன ரெஜிஸ்டர்? 0 ohm ரெஜிஸ்டர். நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபியூஸ் சொல்கிறோம். ஃபியூஸ். அப்போ இந்த ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபியூஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது எப்படிங்க செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் கன்டினியூட்டி வருதான்னு பாருங்கள். கன்டினியூட்டி மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம டவர் கிடைக்காது. அப்போ ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் தனித்தனியாக செக் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபியூஸ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்போ டவருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம, நீங்கள் கொடுக்குற ஐசிக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம முன்னாடி என்ன பண்ணுறாங்க? ஒரு சின்ன ஃபியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்டர் வந்து நம்ம சிக்னலில் இருக்க நாய்ஸ் ஃபில்டருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதை நாய்ஸ் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம், இறைச்சலை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் வெளியே திருப்பி கொடுக்குறப்ப ஐசிக்கு கொடுக்கும்போது டைரெக்டாக கொடுக்க கிடையாது. எதை கொடுத்துருக்காங்க? 0 ohm ரெஜிஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்களா? அப்போ அது என்ன சொல்கிறோம்? ஃபியூஸ். அப்போ ஒரு சிக்னலில் டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்காம இங்கே ஒரு ஃபியூஸும் ஒரு ஃபில்டரும் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க ஃபியூஸும் இங்கே இருக்க ஃபியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே இருக்க ஃபியூஸ் கட்டாக இருந்தாலும் நமக்கு டவர் உள்ளே போக போகிறதில்ல. ஆனால் இங்கே இருக்க ஃபியூஸ் டவர் கட்டாக இருந்தாலும் அது உள்ளே போக போகிறது. சிக்னல் வெளியும் வராது, உள்ளே போகாது. அப்போ இந்த ஃபில்டருக்கு முன்னாடி இருக்க 2 0 ohm ரெஜிஸ்டரை நம்ம செக் பண்ணணும். கன்டினியூட்டி மோடில் வச்சு கன்டினியூட்டி வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம ஃபியூஸ் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்ததில் இந்த கனெக்டரில் இருந்து நம்ம 4-5 போர்டு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு சில போர்டில் இந்த கன்டினியூட்டி வராமல் இருந்துச்சு, ஒரு சில போர்டில் கன்டினியூட்டி வந்துச்சு. வராத போர்டில் இந்த காம்போனண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டதுக்கப்புறம் நமக்கு டவருக்கு கிடைக்கிறதுக்கான கன்டினியூட்டியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ இந்த டவர் கிடைக்கிறதுக்கு மெயினாக அந்த ஃபில்டர் வரைக்கும் நம்ம செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபில்டர் வரைக்கும் செக் பண்ணிட்டோம். இது என்ன லேயர்னு சொல்கிறோம்? ஆண்டனா லேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆண்டனா லேயரை அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஆண்டனா கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இது என்ன ஐசிங்க? NIC 2G IC நம்ம சொல்கிறோம். இந்த ஆண்டனா இப்போ எங்கே கனெக்ட் ஆகுதோ அதை நம்ம 2G ICன்னு சொல்கிறோம். அடுத்து 3G 4G IC எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாடலில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாடலில் இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நம்ம 3G 4G ICன்னு சொல்கிறோம். அன்றைக்கி நம்ம ஐசி கன்வெர்ட்டருக்கு பார்த்தோம்ல, எல்லாத்துக்கும் ஐசி கன்வெர்ட்டருக்கு தெரியும்ல. வெரி குட். அப்போ இந்த ஐசி வந்து ஃபஸ்ட்டு 2G IC நல்லா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த ஐசிக்கு அடுத்து நம்ம இந்த ஐசி, இந்த இது என்ன ஐசிங்க? WTR ஐசின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இது 4G ஐசி. டவர் கம்ப்ளைண்ட்டுக்கு மட்டும் ஏன் நிறைய பேர்த்தினால சரி பண்ண முடியல, டவர் கம்ப்ளைண்ட்டில் வர பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐசி சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு ஐசி தான் பார்க்குது, ஒரு ஐசியோட ஒர்க்கு கிடையாது. இங்கே 3 ஐசியுமே சேர்ந்து வேலை பார்க்குது. 3லேருந்து 5 ஐசி வரைக்கும் சேர்ந்து வேலை பார்க்குறதுனால மட்டும்தான் ஒரு டவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஐசி மட்டும்தான் ப்ராப்ளம். இப்போ டிஸ்பிளே எடுத்துகிட்டா டிஸ்பிளே ஐசி, லைட்டிங்கில் லைட்டிங் செக்ஷன், இந்த மாதிரி தனித்தனி செக்ஷன்ஸாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் டவருக்கு அப்படி சொல்ல முடியாது. டவரில் 3 செக்ஷன் அல்லது 4 செக்ஷன் கலந்தது தான் ஒரு டவர் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இதை ஃப்ரீக்வன்சி லெவலாக மாற்றுறது எது, ஃப்ரீக்வன்சியோட அளவு எவ்வளவு இருக்குது, ஃப்ரீக்வன்சியோட லென்த் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, அதோட வேவ் லென்த் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டனா கனெக்ட் பண்ணுற இடத்த நம்ம என்ன சொல்லிட்டோம், 2G ICன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த க்ரீன் கலர் ட்ராக் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம பண்ணது சிக்னல் ட்ராக்கிங் முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் பவர் ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஐசி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு பவர் இன்புட் கொடுக்கணும், அது வேலை செய்கிறப்ப அவுட்புட்டில் டேட்டா தரும். அப்போ பவர் இன்புட் ஆகிற இடத்துல பவர் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இதை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எங்கே பார்க்க போகிறோம், 2G ICக்கான பவர் சப்ளை, 4G ICக்கான பவர் சப்ளை, WTI ICக்கான பவர் சப்ளை அப்படின்னு நம்ம 3ஆக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2G ICக்கான பவர் சப்ளை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆண்டனா கனெக்ட் ஆகிறது இந்த ஐசி தானே. இந்த ஐசி வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த ஆண்டனா கொண்டு போய் வேற ஒரு ஐசிக்கு, அந்த ஆண்டனா சிக்னலை கொண்டு போய் வேற ஒரு ஐசிக்கு தரும். அப்போ இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறேன் நான். பாருங்கள், இந்த ஐசிக்கு பவர் சப்ளை நம்ம பார்க்குறேன், ஜூம் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம 2G ICன்னு சொல்கிறோம். 2G ICக்கு பவர் சப்ளை எங்கேருந்து இங்கே வருது, இந்த ஒரு கெப்பாசிட்டர், இந்த ஒரு கெப்பாசிட்டர் இங்கே வருது. இது என்ன கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம், VPH கனெக்ஷன் சொல்கிறோமா. VPHனா எவ்வளோ வோல்டேஜ் வரும், 3.7 வோல்டேஜ் வரும். 3. V பஸ்ஸுனா தான் 5 வோல்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம். VPH லைன்னா 3.7 to 4.2 வோல்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துக்கு மினிமம் சார்ஜ் எவ்வளோ வரணும், 3.7 வோல்டேஜ் வரை தான் பார்க்கணும். இந்த VPH அப்படின்னு சொல்லிட்டாரு டைரக்ட் கனெக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேட்டரி போட்டாலே இந்த இடத்துக்கு கனெக்ஷன் வந்துடும். சட்டை நீங்கள் ஆன் பண்ண கூட அவசியம் இல்லை, பேட்டரி போட்டாலே இந்த இடத்துக்கு கனெக்ஷன் வந்துடும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல வர கனெக்ஷன் எங்கேருந்து வருது நம்ம பார்ப்போமா. இந்த VPH கனெக்ஷன் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே போகலாம். பாருங்கள், NICலேருந்து வருதுங்க, பவர் ஐசிலேருந்து வருது. மெயின் பவர் ஐசிலேருந்து வருதா, சப் பவர் ஐசிலேருந்து வரல, மெயின் பவர் ஐசிலேருந்து வருது. மெயின் பவர் ஐசிலேருந்து டைரெக்டாக கரண்ட்டை கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஒரு வேளை இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே 3.7 வோல்டேஜ் வராது. நம்ம இங்கே ட்ராக் பண்ணி பார்க்க போகிறோம். எங்கே ட்ராக் பண்ணி பார்ப்போம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கிருந்து வரமாட்டோம், ஐசியிலேருந்து தான் வருவோம் நம்ம. ஓகே, இந்த இடத்துக்கு வோல்டேஜ் எனக்கு வரலைங்க, இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வரல. ஒருவேளை இந்த இடத்துல வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன காரணமாக இருக்கலாம், இது இந்த கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், இது 2 கெப்பாசிட்டர் எதுவும் அடியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு எனக்கு வோல்டேஜ் வராது. அப்போ இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் எனக்கு வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். இதான் ரிசீவிங் வோல்டேஜ். வோல்டேஜை வாங்கி ரிசீவ் பண்ணுது. இந்த ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுனாலும் நமக்கு வோல்டேஜ் வராது. இந்த இடத்துக்கு வோல்டேஜ் வரலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எதை பார்ப்போம், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் இந்த ஐசிக்கு பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த கெப்பாசிட்டருக்கே எனக்கு பவர் சப்ளை வரல அப்படின்னு சொன்னால் என்ன காரணமாக இருக்கும், ஐசி காரணமாக இருக்கலாம். ஐசி ஒருவேளை ஃபுல் ஷார்ட்டாக இருந்தால் செட் என்ன ஆகாது, ஆன் ஆகாது. ஆனால் நம்ம கம்ப்ளைண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க, கஸ்டமரு டவர் கிடைக்கல தான் கொண்டு வந்திருக்காரு. செட்ஸ் மொபைல்லாம் ஆன் ஆகுதுங்க, எல்லா ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு டவர் கிடைக்கல தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஐசி ஃபுல் ஷார்ட்டுன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா ஃபுல் ஷார்ட்னா மொபைல் டெட்டாக இருக்கணும். இது ஆஃப் ஷார்ட். அப்போ ஆஃப் ஷார்ட்னா என்ன அர்த்தம், இந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பாயிண்ட்டும் டவருக்கான அந்த வோல்டேஜ் கொண்டு போகிறதுக்கான பின்னு, இந்த 2 பின்னும் சரியாக உரசலை, சரியாக கீழே ஃபிட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ரீபால் பண்ணி பார்ப்பாங்க, ரீஹீட் பண்ணி பார்ப்பாங்க. ரீஹீட்னா என்னங்க, பேஸ்ட்டை வச்சு நல்லா ஹீட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சில சமயம் ஒட்டினா எடுத்துக்கிறோம். அது தற்காலிகமாக தான் இருக்குமே தவிர ஃபியூச்சரில் திருப்பி ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஐசி எடுத்துகிட்டு ரீபால் பண்ணி திருப்பி ஃபிட் பண்ணுறப்ப பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம ஆஃப் ஷார்ட் கணக்கில் எடுத்து நம்ம ரீபால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ரீபால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரும், 3.7 வோல்டேஜ் வரும். இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் வந்துருச்சுன்னா வோல்டேஜ் ஜென்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பவர் ஐசிக்கான 2G ஐசிக்கான பவர் சப்ளையும் ரன் பண்ணிடுவோம். 2G ஐசிக்கான பவர் சப்ளை பார்த்துட்டோமா. இப்போ 4G ஐசிக்கான பவர் சப்ளை பார்க்குறோம். எனக்கு ஒரு வேளை கஸ்டமர் கொண்டு வந்தாங்க, நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன்னா சிக்னல் உள்ள இன்புட் ஆகிற இடத்த 2G ஐசிக்கான பவர் சப்ளை நான் செக் பண்ணிட்டேன். பவர் சப்ளை பக்காவாக வருது. நம்ம அடுத்து என்ன செக் பண்ண போகிறோம், 4G ஐசிக்கான பவர் சப்ளை. இப்போ 4G ஐசி எங்கே இருக்குது நம்ம பார்த்துருப்போமா, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இருக்கும் 4Gக்கான பவர் சப்ளை. இந்த 4Gக்கான பவர் சப்ளை இந்த இடத்துலேருந்து இந்த 2 ஐசிக்கான கனெக்டரில் இங்கே வந்துட்டு இருக்கு. இதோட கனெக்ஷன் என்ன சொல்கிறாங்க, VPH கனெக்ஷன். அப்போ இந்த வோல்டேஜ் எவ்வளோ வரும், 3.7 வோல்டேஜ் வரும். இந்த 3.7 வோல்டேஜ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஐசிலேருந்து வருது, இதுவும் பவர் ஐசி. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சப் பவர் ஐசின்னு சொல்கிறோம். செகண்டரி பவர் ஐசி, சப் பவர் ஐசி, PMIIC அப்படின்னு சொல்கிறோம். அது PMIC, இது PMIICன்னு சொல்கிறோம். இந்த PMIICயில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிறத VPHன்னு சொல்கிறோமா, VPH லைன். இந்த VPH லைன் வந்து பார்த்தீங்களா இங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல VPH லைனில் எனக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னு சொன்னால் ஒன்று காயில் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், டயோட் கம்ப்ளைண்ட்டாக இல்லாட்டி ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். எனக்கு வந்து சார்ஜ் ஏறுதுங்க, சார்ஜிங் செக்ஷன்லாம் நல்லா தான் வேலை பார்க்குது,
பட் எனக்கு டவருக்கு மட்டும்தான் பவர் சப்ளை வரல அப்படின்னா அந்த ஐசி நல்லா தான் இருக்குது, ஆஃப் ஷார்ட்டில் இருக்குது, ரீபால் பண்ணி வச்சா ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐசி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் பிஎம்ஐ ஐசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் பர்டிகுலராக நம்ம நோட் 4ல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் லைட்டிங் செக்ஷன், சார்ஜிங் செக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செக்ஷன், இந்த 3க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ மற்ற செக்ஷன்லாம் நல்லா தாங்க வேலை பார்க்குது, எனக்கு இந்த இடத்துல மட்டும் சிக்னல் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம ஐசி ஆஃப் ஷார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஆஃப் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஐசி எடுத்துகிட்டு ரீபால் பண்ணி ஃபிட் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல இருந்து வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிற இடம் கெப்பாசிட்டி நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம், டயோட் நல்லா இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் வந்துருச்சுங்க, ஆனால் ஒர்க் ஆகலை அப்படின்னா யார் காரணமாக இருப்பா? ஐசி காரணமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஐசி இன்புட் பவர் கொடுத்துரும், அவுட்புட்டில் டேட்டாவை தருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஐசி செக் பண்ணிட்டோம், 2C ஐசி செக் பண்ணிட்டோம், அடுத்து 4G ஐசிக்கான வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், WTR ஐசியை பார்க்க போகிறோம். 3வது ஐசி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெட்வொர்க் செக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய WTR ஐசி நம்ம சொல்கிறோம். இதான் ஃப்ரீக்வன்சி லெவலில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐசி. ஃப்ரீக்வன்சியும் நம்மளோட வாய்ஸையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஐசிஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வருதாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். WTR ஐசிக்கு வோல்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் ஒவ்வொரு வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்களா, இதில் என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 2 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு வோல்டேஜ் நான் எடுத்துக்கிறேன், இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இந்த ஐசிக்கு ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபியூஸ் கொடுத்து ஒரு கெப்பாசிட்டி வழியாக வோல்டேஜ் வருது. இந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும், 1Pன்னு கொடுத்துருந்தா பாயிண்ட்டுன்னு அர்த்தம், 1.0 அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தொடர்பு எவ்வளோங்க வரணும், எனக்கு ஒரு வோல்டேஜ் ஒரு வோல்டேஜ் வரணும், 1.0 வரணும், சரியா. அதுக்கடுத்து இந்த 1.0ங்கிறது எது வழியாக வருது அப்படின்னா VREG வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அந்த வோல்டேஜ் VPH வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்க, இது பேர் என்ன கொடுத்துருந்தாங்க, VREG வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த VREGன்னு என்னங்க அர்த்தம், ரெக் வோல்டேஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு காயிலுக்குள்ளே போய் ரெகுலேட் பண்ண வோல்டேஜ்னு அர்த்தம். நம்ம பார்த்துருப்போம், ஓப்பன் வோல்டேஜ் கிடையாது, இது ஒரு காயிலில் கொடுத்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன காயிலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா L1 அப்படிங்கிற காயிலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வோல்டேஜ் இங்கே வராமல் இருக்குது, எனக்கு 1.0 வோல்டேஜ் வரல அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பா, அந்த L1ங்கிற காயில் ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இருக்குது. L1 காயிலில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த L1 காயில் ப்ராப்ளமாக இருக்கா, L1 காயில் எங்கே இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 1.0 வோல்டேஜ் வரணும். இந்த 1.0 வோல்டேஜ் எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போமா, ட்ராக் பண்ணலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக. இது என்ன ஐசிங்க, மெயின் பவர் ஐசி. இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 1.8 வோல்டேஜ், 1.0 வோல்டேஜ். இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிற இடத்துல 1.0 வோல்டேஜ் வரணும். இந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எனக்கு 1.0 வோல்டேஜ் வரலன்னா யார் காரணமாக இருப்பா, பவர் ஐசி காரணமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த வோல்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலேருந்து வெளியே வர கெப்பாசிட்டர் ஒரு ஃபியூஸ் மறந்துடக்கூடாது, இங்கேயும் ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி இந்த ஃபியூஸ் ப்ராப்ளமாக இருக்கிறது அதிகபட்ச சான்ஸ் இருக்குது, ஃபியூஸ் கன்ஃபார்மாக செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து இந்த ஃபியூஸில் இருந்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரணும்னு சொல்லியிருக்காங்க, 1.8 வோல்டேஜ். இது எது வழியாக வருது, VREG வோல்டேஜ் L4ங்கிற காயிலேருந்து வருது, L4ங்கிற காயிலேருந்து வருது, 1.8 வோல்டேஜ். இந்த 1.8 வோல்டேஜ் இதில் வருதான்னு பார்ப்போம். 1.8 வோல்டேஜ் வரலைன்னு வச்சுக்கோங்க, எது ப்ராப்ளமாக இருக்கலாம், இதுக்கு கொண்டு வர ஐசி ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்று L4ங்கிற காயில் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இதுக்கு வரக்கூடிய பவர் ஐசி ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃபோனில் VPH கனெக்ஷன் அப்படின்னு போட்டால் பேட்டரி போட்டாலே போதும், செட்டை ஆன் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது, செட்டை ஆன் பண்ணாலும் ஓகே, சார்ஜ் போட்டிருந்தா கூட போதும், VPH கனெக்ஷன் தாராளமாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். VPH வோல்டேஜ்னு எவ்வளோ சொல்கிறோம், 3.7 வோல்டேஜ்னு சொல்கிறோம். இது VREG வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ ரன் ஆகும்னா நீங்கள் பேட்டரி போட்டோன்னா ரன் ஆகாது, அந்த செக்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தங்க, கால் பண்ணணும், இல்லாட்டி சிம் போட்டிருக்கணும். சிம் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த WTR ஐசி ஆக்டிவேட் ஆகும். இது பேஸ்பேண்ட் ஐசின்னு சொல்கிறோம். பேஸ்பேண்ட் ஐசின்னு என்ன அர்த்தம்னா நம்ம டவருக்கான பேஸ்பேண்ட் எவ்வளோ இருக்குது, அது ஃப்ரீக்வன்சியோட லெவல் எவ்வளோ இருக்குது எல்லாமே சர்ச் பண்ணுறதுக்கான ஐசிஸ். இந்த ஐசியை பற்றி தனியாக நம்ம ஃபங்க்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த ஐசி நீங்கள் செக் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இந்த ஐசி செக் பண்ணுறப்ப நீங்கள் பேட்டரி போட்டு செட் ஆன் பண்ணால் போதும், சிம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இதை போட்டுருக்க வரைக்கும் இது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா எப்போ டவர் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ சிம்மை போட்டிருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல வோல்டேஜ் வரும். நீங்கள் சிம்மை போடாமல் இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்க, வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வராது. சிம்மை போட்டுருந்தீங்கன்னா டவருங்கிறது ஆக்டிவேட் ஆகும், அது 4G 2G 3G ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வோல்டேஜ் வர ஆரம்பிக்கும்.
இந்த 1.0 வோல்டேஜும் 1.8 வோல்டேஜும் ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்க்கணும். இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. 1.8 வோல்டேஜ் வந்துருச்சுங்க, 1.0 வோல்டேஜ் வந்துருச்சுங்க, ஆனால் ஒரு சில சமயம் என்ன ஆகும், ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும், அன்ஸ்டேபிள் வோல்டேஜாக இருக்கும். அன்ஸ்டேபிள் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக டவர் விட்டு வரதுக்கோ இல்லை டவர் கிடைக்காம போகிறதுக்கோ காரணம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 1.8 வோல்டேஜும் 1.0 வோல்டேஜும் ஸ்டேபிளாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸ்டேபிள்னா எப்படிங்க, செக் பண்ணி பார்த்தா ஒரே வோல்டேஜாக காமிக்கணும், முன்ன பின்ன வோல்டேஜ் காமிக்கக்கூடாது. அப்படி காமிச்சா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இப்போ 3 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா 2G ஐசிக்கான பவர் சப்ளை, 4G ஐசிக்கான பவர் சப்ளை, அதுக்கடுத்து WTR ஐசிக்கான பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வந்ததுக்கப்புறம் சிக்னல் லைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா?